வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மறுபடியும் இந்த நீதிமன்றம் குறித்தான சர்ச்சைகள் ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்களா, நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் வெர்சஸ் வாஞ்சிநாதன். இந்த பிரச்சனையில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. போன வீடியோவில் நம்ம பேசும்போது லைட்டாக டச் பண்ணிவிட்டு போயிட்டோம். ஏன்னா அந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வழக்கின் முழு விவரங்கள் நமக்கு வரல. அதனால் அதில் முழுமையாக அந்த செய்திகளை சொல்ல முடியல. லேசாக டச் பண்ணிட்டு தான் போனோம். இப்போது இந்த வீடியோவில் அந்த செய்திகள் என்னன்றதை விரிவாக சொல்லும். அதாவது ஒரு பல்கலைக்கழக பதவி நியமனம் குறித்து ஒரு வழக்கு வருது. அந்த வழக்குக்கு வாஞ்சிநாதன் கவுன்சிலாக இருக்கார். பிறகு அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அந்த எதிர்வாதி அவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு ஒரு சீனியர் கவுன்சில் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் வாஞ்சிநாதன் என்ன பண்ணுறாரு, அந்த வக்காலத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். அதன் பிறகு பார்த்தோம்னா, போன 2 நாட்களுக்கு முன்பு திடீர்னு அவருக்கு கோர்ட்டில் சம்மன் வந்திருக்கு. என்ன சம்மன்? நீங்கள் உடனடியாக ஆஜராகணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த பார்த்துட்டு நம்ம தான் அந்த வழக்கிலேயே இல்லையே, எதுக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு தெரியலையேன்னு இவர் போயிருக்கார். போன உடனே இவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் தான் கேட்குறாங்க, என்னென்ன நீங்கள் நான் நடத்தும் வழக்குகளில் சாதி மத பாகுபாடோடு பாரபட்சம் பார்த்து தான் வழக்குகளை நடத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்களாமே, உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இந்த உண்மையா பொய்யான்ற கேள்வியில் தான் பெரிய சிக்கலே இருக்குது. இதை பாரதிதாசன் ஒரு பாட்டில் எழுதும்போது இப்படி தான் எழுதுவார். நீதிமன்றத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். ஓடும் குதிரைக்கு கொம்புகள் 1ஆ 2ஆ என்று கேட்டால் குதிரைக்கு ஏது கொம்பு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோ. ஓடும் குதிரைக்கு கொம்புகள் 1ஆ 2ஆ அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பதில் 1 இல்லை 2ன்னு தான் இருக்கணுமே தவிர குதிரைக்கு ஏது கொம்பு அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பாரதிதாசன் நக்கலாக அந்த பாட்டை எழுதியிருப்பார். அதே போலத்தான் இங்கேயும் கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன, நான் வழக்குகளை நடத்தும் போது சாதி மத பாரபட்சத்தோடு தான் நடத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்களாமே, உண்மையா பொய்யா? உண்மைன்னு சொல்லி இல்லை பொய்ன்னு சொல்லு அப்படின்னு இருக்கிறாங்க. இவர் என்ன கேட்டிருக்கிறாரு, இல்லைங்கய்யா, எந்த கான்டெஸ்ட்டில் சொன்னேன்னு சொல்கிறீங்க, இல்லை எந்த வழக்கில் சொன்னேன்னு சொல்கிறீங்க, இல்லை எந்த இடத்துல நான் அப்படி சொன்னேன்னு சொல்கிறீங்க, அப்படி தெளிவாக சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்றார். இவர் பதிலுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது, நீ அது மாதிரி பேசுனது உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லு அப்படின்ட்டுருக்கிறார். உடனே இவர் வாஞ்சிநாதன் என்னென்ன பண்ணியிருக்காரு, இல்லைங்க, அப்போ நீங்கள் உங்கள் கேள்வியை தெளிவாக எழுத்துப்பூர்வமாக எனக்கு எழுதி கொடுங்க, நானும் எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இவர் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதனும் என்ன வாய் வழியாக கேட்டாரோ அதே இதை டைப் பண்ண சொல்லி கேள்வியாக கொடுத்துருக்கிறார். கொடுத்த உடனே இவர் வாங்கிட்டு வந்துட்டார். திங்கட்கிழமை மத்தியானத்துக்குள்ளே இதுக்கு பதில் சொல்லணுன்ற மாதிரி எதாவது சொல்லியிருந்திருக்காங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த நிமிடம் வரை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அந்த வழக்கின் அடுத்த கட்டம் என்ன நடந்தது, வாஞ்சிநாதன் கோர்ட்டில் அப்பியர் ஆனாரா, என்ன சொன்னார்ன்ற செய்திகள் எதுவும் வரல. மதுரை கோர்ட் லைவ் அந்த இதுலேயும் போய் பார்த்தேன், அதுலேயும் வீடியோஸ் எதுவும் வரல. சரி, இருக்கிறது வர நம்ம என்ன பேசணுமோ பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல 2 சிக்கல் இருக்குது. இன்னொரு சிக்கல் வேறு என்ன இருக்குன்னா, நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் மீது இவர் வாஞ்சிநாதன் ஏதோ குற்றச்சாட்டு வைத்து உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு மனு போட்டிருக்கார்.
சீல்டு என்வலப்பில் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்கிறார். அதுவும் அவர் தெளிவாக சொல்கிறாரு, என்னுடைய கம்ப்யூட்டரில் நான் அதை டைப் பண்ணி அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டை ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா இமெயில் வேறு இது மூலமாக அனுப்புனா கூட எங்கேயாவது சர்வரில் லீக் ஆகிடும், யாராவது ஒருத்தர் எடுத்து எங்கேயாவது லீக் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி நான் அதை இப்படி பழைய மெத்தடில் அனுப்பியிருக்கேன். இந்த மனு அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த ராஜாராமன் நினைக்கிறேன், ராஜாராமன் நினைக்கிறேன், 2 பேரில் ஏதோ ஒரு பேர் மறந்துருச்சு. அந்த அதிமுகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரின் மூலமாக பல குழுக்களில் ஃபோட்டோ காப்பியாக உலவுது. உச்சநீதிமன்றத்துக்கு நான் அனுப்பின மனு எப்படி இவங்கக்கிட்ட கசிஞ்சுது அப்படின்னு அவர் பேட்டியில் கேட்டிருக்கிறார். அதை பற்றியான செய்தியும் நமக்கு தெரியல. அந்த மனு யாரை பற்றினதுன்னா அவர் வெளியே சொல்லவே இல்லை. இங்கே லீக் பண்ணதுக்கப்புறம் தான் வெளியே பேர் வருது என்னென்னு. அந்த மனுவே அவர் ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிரான மனு அப்படின்னு சொல்லி பேசப்படுது. அப்போ தன்னை பற்றி ஒரு மனு வந்திருக்கு அப்படிங்கிறத யார் லீக் பண்ணாங்க? அந்த லீக் பண்ணால் இவரே அதை பற்றி பேசலாமா? இது ஒரு கேள்வி. அதாவது இப்போது யாரோ ஒரு நபரை மீது குற்றம் சாட்டுறாங்கன்னு வச்சுப்போம். சரி வா நானே அதை விசாரிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் விசாரிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள்? இல்லை இப்போது நான் யாரோ ஒருத்தரை பார்த்து தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, ஒருத்தர் குற்றச்சாட்டு என் மேலே வைக்கிறாருன்னா அவரே நானே விசாரிக்கிறேன், நீங்கள் தப்பாக பேசுனீங்களா இல்லையான்னு நான் தான் விசாரிப்பேன்னு அவரே சொல்ல முடியுமா? அவர் தரப்பு நியாயத்தை சொல்லலாம், நான் என் தரப்பு நியாயத்தை சொல்லலாம். 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லாத இன்னொருத்தர் தான் அதை விசாரிக்கணும். புரியுதுங்களா? இன்னும் தெளிவாக சொல்ல பாருங்கள். அதாவது இந்த வழக்கில் சாதகமோ பாதகமோ ஒருத்தருக்கு கிடைக்க போகும் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது அவரே அந்த வழக்குக்கு எப்படி நீதிபதியாக இருக்க முடியும்? ஒருத்தர் ஒருத்தர் திருடினாருன்னு குற்றம் சாட்டப்படுகிறது. அந்த திருடினவரே அந்த வழக்குக்கு நீதிபதியாக இருக்க முடியுமா? முடியாது இல்லை. இதுதான் பிரச்சனை. இதை இன்னொரு உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீதிபதி சந்திரசூட் இருந்த காலத்தில் அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கு கமிஷனரை நியமிக்கக்கூடிய குழு 3 பேர் கொண்ட குழுவாக இருக்கணும். அந்த குழுவில் ஒருவர் பிரதமராகவும் ஒருவர் எதிர்க்கட்சி தலைவராகவும் 3வது நபர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் இருக்கணும். அப்போ தலைமை நீதிபதியாக இருந்தவர் சந்திரசூட். ஆனால் அவர் தன்னை குறித்து சொல்லலை. அந்த நேரங்களில் யார் தலைமை நீதிபதியாக இருக்கிறாங்களோ அவங்க இருக்கணும். இந்த 3 பேர் கொண்ட குழு தான் எலெக்ஷன் கமிஷனோட கமிஷனரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தீர்ப்பு இல்லை, ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது பிரதமர் மோடி என்ன பண்ணுறாரு, அந்த ரூலை வேறு மாதிரி மாற்றுறாரு. எப்படி மாற்றுறாருன்னா, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படின்றதுக்கு பதிலாக கேபினட் மினிஸ்டர் அப்படின்னு மாற்றுறாரு. அப்போ கேபினட் மினிஸ்டரும் பிரதமரும் ஒரே கட்சியை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. எதிர்க்கட்சி தலைவர் அப்போ அந்த கமிட்டியில் உட்கார்ந்தாலும் ஒன்று தான், உட்காரலனாலும் ஒன்று தான். ஏன்னா 2:1 அப்படின்னு மெஜாரிட்டியில் அவங்க 2 பேர் சொல்கிறது தான் தேர்ந்தெடுக்கப்படும். அப்போ இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு வழக்கு போகும்போது நீதிபதி சந்திரசூட் என்ன சொல்கிறாருன்னா, இதில் நான் உட்காந்து கேட்க முடியாது இந்த வழக்கை. ஏன்னா நான் இப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டேன்னு வந்துடும். அதனால் வேறு நீதிபதிகள் கொண்ட குழுவை வச்சு விசாரிங்க அப்படின்னு சொல்லி அவர் விலகிக்கிறார் அந்த வழக்கில் இருந்து. ஏன்னா நான் இப்போ அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு சொன்னால் என்ன சொல்லிவிடுவாங்க, நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி, அதனால் உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி தீர்ப்பை நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதாவது இந்த நீதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து அவருக்கு ஏதாவது ஒரு நல்லதோ இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு கெட்டதோ நடக்க வாய்ப்பு இருந்தால் அவர் அந்த வழக்கில் இருக்கக்கூடாது. அவரோ அல்லது அவருக்கு நேரடியாக சம்மந்தப்பட்ட குடும்ப நண்பர்களோ குடும்ப உறுப்பினர்களோ அப்படிலாம் இருந்தாங்கன்னா அவங்க நீதிபதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தெளிவான மரபு. அப்படி இருக்கும்போது இங்கே இவர் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் என்ன சொல்கிறாரு, இந்த வழக்கை நானே விசாரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த வகையில் நியாயம்னு தான் இப்போ எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இவர் இந்த மாதிரி சாதிய பாகுபாடெல்லாம் பார்க்கக்கூடியவரா அப்படி இப்படின்லாம் பார்த்தோம்னா, இப்போ சமீபத்தில் வைரலாக இன்னொரு வீடியோ எல்லோரும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இவர் ஜிஆர் சாமிநாதனே ஒரு மேடையில் பேசுகிறார். அதாவது அவர் வழக்கறிஞராக இருந்த காலத்தில் ஒரு வேத பிராமணர்
வந்து அவர்கிட்ட ரொம்ப சோகமாக வந்தாராம். ஏங்க சோகமாக இருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், நானும் என் தங்கையும் அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தாங்க. 2 பேரும் கோயில்களை பார்க்கலான்னு சொல்லி காரில் போனோம். என் தங்கச்சி தான் காரை ஓட்டிகிட்டு போனாங்க. அப்படி ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் இறந்துட்டார். நான் உடனே என் தங்கை நான் வந்து என் தங்கைகிட்ட நீ கோர்ட்டுக்கு போனேன்னா கோர்ட் கேஸ் அலைஞ்சேன்னா அமெரிக்காவுக்கு நீ திரும்பி போகிறது கஷ்டமாயிடும், அதனால் விட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகி நான் தான் கார் ஓட்டினேன், நான் தான் ஆக்சிடெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டேன். அதன் பிறகு கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது நீதிபதி பார்த்துட்டு இவர் சொல்கிறார், நீதிபதி பார்த்துட்டு இவர் குடுமியெல்லாம் வச்சுருக்கிறத பார்த்துட்டு 18 மாதம் சிறை தண்டனை கொடுத்துட்டாரு. வழக்கமாக இந்த வழக்குகளுக்கு 6 மாதம் தான் கொடுப்பாங்க. இவர் வந்து 18 மாதம் வந்து இவர் குடுமியை பார்த்து கொடுத்தாரு. அதன் பிறகு நான் என்ன பண்ணேன், மேல்முறையீடு செஞ்சு நல்ல வேலைக்கு அந்த மேல்முறையீடு செஞ்சப்போ அங்கே இருந்த நீதிபதி வந்து என்னுடைய பள்ளிக்கால நண்பர், நீண்ட காலத்து நண்பர் அவர் எனக்கு. நான் வந்து அங்கே இருந்தவங்க எல்லோரும் அந்த டீ கடை கிட்ட நின்னாங்க, அங்கே நின்னாங்க, இங்கே நின்னாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர இந்த காரை ஓட்டிகிட்டு வந்தது இவர் தானே யாரும் பார்த்ததா சொல்லலை, நேரில் பார்த்த சாட்சியம் இல்லைன்றதுனால இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னால் அவரும் தள்ளுபடி பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னாரு. நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. அப்படி கற்பித்தால் அதற்கு பெயர் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், இவர் வந்து எனக்கு சாதி மத பாகுபாடோடு தான் நான் வந்து நடந்துக்கிறேன்னு நீங்கள் பேசுனீங்களாமேன்னு கேட்குறாரு. இவர் இங்கே என்ன பண்ணுறாரு பாருங்கள், 2 நீதிபதிகளோட தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறாரு. முதல் நீதிபதிக்கு என்ன உள்நோக்கம் கற்பிக்கிறாரு, அவர் குடுமி வச்சுருந்தாருன்றதுக்காக 18 மாதம் சிறை தண்டனை கொடுத்தாருன்றார். 2வது நீதிபதிக்கு என்ன உள்நோக்கம் கற்பிக்கிறாரு, அவர் என் ஃப்ரெண்டுன்றதுனால எனக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. இது 2மே பெரிய தப்பாக இல்லைங்களா? இதை சொல்கிறதுக்காக நம்ம மேலேயும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவாங்களா? அதுக்கு பேரே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான். நீதிபதியை அவமதித்தார் கிடையாது. இதை வந்து நம்ம தோழர் மருதையன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு சொன்னால் ஜிஆர் சுவாமிநாதன் வாஞ்சிநாதனை பார்த்து யூ ஆர் அ கவர்டு, நீ ஒரு பயந்தாங்கோழி அப்படின்னு சொன்னாரே, அது நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா அப்படின்னு கேட்பார், தெளிவாக கேட்பார். அவர் கேட்குற கேள்வி அதுதான். நீதிமன்றம்னா யார் எல்லாம் நீதிமன்றம்? நீதிபதி, அதாவது நீதிபதினா அதை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, கவுன்சில்ஸ் அதாவது வழக்கறிஞர்கள், இவங்கள பார்னு சொல்லுவாங்க. இந்த பாரில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பெஞ்சில் டிசைட் பண்ணுவாங்க. இவங்க 2 சேர்ந்தது தான் கோர்ட்டு. அப்போ இவர் வந்து பாரை அவமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுவும் நீதிமன்ற அவமதிப்பு தானே? இந்த கேள்வி நியாயமான கேள்வியாக தானே இருக்குது. அப்போது இவர் ஜிஆர் சுவாமிநாதன் வந்து பல நேரங்களில் சர்ச்சைக்குரிய பல தீர்ப்புகளை கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நேரடியாகவே அதிகார துஷ்பிரயோகம் போல் நீதிபதி என்பதற்காக எந்த வழக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது வழக்கு குறித்து பேசணும், சம்பந்தமே இல்லாமல் அவர் ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு நீ என்னை பற்றி இப்படிலாம் பேசினியாமே அப்படின்னு நீதிமன்றத்தில் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்து என்ன பண்ணலாம், என்னை குறித்து இவர் இப்படிலாம் பேசுகிறாருன்னா அவர் வழக்கு போடணும். வழக்கு போட்டால் அதை வேறொரு நீதிபதி எடுத்து விசாரிப்பார். அப்படி விசாரிக்கும் போது இவர் தன் தரப்பை விளக்கலாம், வாஞ்சிநாதன் அவர் தரப்பை விளக்கலாம். அதுதான் நடந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு மேனேஜர் வந்து கீழே வேலை பார்க்குற ஒரு கிளார்க்கை கூப்பிட்டு திட்டுற மாதிரி நடந்திருக்கிறார். கோர்ட்டை பொறுத்தவரை நீதிபதி அவர்கள் வந்து மேனேஜரும் வழக்கறிஞர்கள்லாம் வந்து அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கெல்லாம் கிடையாது. எல்லோரும் சேர்ந்து காம்ப்ரமைஸ்டு தான் கோர்ட்டு, கம்ப்ரைசஸ் 2 பேரும் சேர்த்து கொண்டது தான் கோர்ட்டு. அப்படி இருக்கும்போது இவர் இப்படி பேசியிருப்பது நிச்சயம் வருந்தத்தக்கது. இது குறித்து நீதிமன்றங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரியல. நம்ம ஏற்கனவே சொன்னது போலவே மத்திய பிரதேசத்தில் இருக்கிற கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தார் அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி, கீழமை நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை தங்களுடைய சபார்டினேட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. நீதிபதிகளில் உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நீதிபதிகள், அவ்வளோதான். அதை ஏன் இப்படி ஏற்றத்தாழ்வோடு பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக நீதிபதி வந்து மேலே இருக்கிறவர், வழக்கறிஞர் கீழே இருக்கிறவருன்ற மாதிரி இப்போ இவர் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இது தொடர்ந்து எங்கே போகுது, இதனோட ஆக்ஷன் எப்படி இருக்குது என்றதை பற்றியும் தொடர்ந்து பார்ப்போம். மற்ற
சமூக இயக்கங்கள் ஆர்வலர்கள்லாம் இது குறித்து கடுமையாக தங்கள் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். 9 பேர் கொண்ட முன்னாள் நீதிபதிகள் இதை கண்டித்து அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.